மோட்டார் வாகனங்கள் செல்லும் போது பட்டியலை அடிப்படையும் சரியான வேகத்தில் பயணிப்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதே நேரம் நீங்கள் பாதைகளை திரும்பும் போது பாதைகளை கடக்கும் போது சந்தைகள் அந்த நேரங்களிலே நின்று அவரால் கடக்க மதிப்புக்கும் சுரேஷ்குமார் ஆசிரியர் அவர்களுக்கும் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய ஒரு ஆசிரியராக சிதம்பரத்துறை ஆசிரியர் அமெரிக்க மிஷன் ஆண்டு பாடசாலையில் அதிபராக இருந்தவர். அவர் கணிதத்துறையிலே இப்போ உலகம் வந்து போட்டியாக ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் போட்டியாக இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு சாப்பாடு பாவிக்கிற ஒப்பிய டிசைன், பேனின் டிசைன், எரிசிலின் டிசைன், ரேஷன் டிசைன் எல்லாம் எல்லாத்தையும் நாங்கள் போட்டியாக இருக்கோம். கடைசியாக மார்க்ஸ் எத்தனையாக முடியும் இதுகளெல்லாம் ஒரு நம்பர் ரெண்டுமே நான் எத்தனையாக முடியா படத்தில் இருக்கிற கூட கையில் இருந்து இந்த எல்லாருக்கும் செய்யலாம். நீங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்கால வாழ்க்கையை எப்படி வாழ்வீர்கள் என்றதான் முக்கியம். அது நீங்கள் அதை சரியாக செய்யணும், அதை சட்டத்தாக கொண்டு வரணும். ஒவ்வொரு முறை சரக்கள் இருக்கும். அந்த சரக்களை நான் எடுப்பதற்கு என்ன வழிமுறைகள் யோசிக்கிறானா முதல்ல நீங்கள் நட்போடும் எனக்கு திறமை எல்லாருமே ஏன் நீங்கள் தாழ்வு இந்த திறமைக்கு அது கிடைக்கும் எல்லாம் நினைக்கிறேன். அப்போ அந்த திறமைகள் தான் ஏன் உடம்பதாக வழியாக வரையிலாத யோசிச்சு வேண்டாமா? சரி, உதாரணத்துக்கு ஒரு பாட கஷ்டமாக இருக்குன்னு யோசிப்போம். ஒரு கணக்கு செய்ய கஷ்டம், இந்த கணக்கை கண்டுபிடிச்சது ஒரு மெட்ரிக், இந்த கணக்கில் கேள்வி போடுறது ஒரு மெட்ரிக். இது எத்தனையோ ஆயிரம் மாணவர்கள் செய்து மார்க்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு யோசிங்கன்னா உங்களோட வேலை யோசிக்க வேண்டியது கஷ்டமாக எனக்கு படிக்கிறாங்க வேலை இல்லாத படிக்கலாம் நல்ல விளக்கையாக இல்லாது காலையில் சாப்பிடலான்னு அம்மா தான் தீர்க்கணும். இதெல்லாம் நடக்குது இல்லைன்னு கட்டாயம் அம்மா தான் தீர்க்கணும்னா தீர்ப்படும். ஏழாவது வச்சா ஏழாது, ஏழு மணி நினைச்சா பூச்சி பாருங்க. இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொன்றும் ஏழு மனிதனால தான் கண்டுபிடிக்க இருந்ததை கண்டுபிடிக்கிறது மனிதன், அதை செயற்படுத்துறது மனிதன். மேக்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், சங்கீதமாக இருக்கலாம், எத்தனையோ பேரை செய்யலாம். பயிற்சி செய்யணும், ஒன்றில் பயிற்சி செய்யணும். சரி, நிறைய வைப்பு என்ன செய்யலாம்? ஒன்றில் பயிற்சி செய்யணும். அல்ல அதற்குரிய எங்களோட திறமையை வளர்த்துக்கணும். வித்தியாசம் இருக்கு. திறமை இயற்கையாக பயிற்சியால் கொண்டு வாங்க. நாங்கள் அதை பயிற்சியாக நாளாந்தத்தில் கொண்டு வருவீங்க தண்டை வாழ்க்கை வாங்கலாம். சரி, இது நீங்கள் ரெண்டையும் ஒன்று கஷ்டமாக இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை, பயிற்சி அவ்வளோதான். அந்த முயற்சிக்கு தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும். சில விட பாருங்க, பள்ளிக்கூடத்தில் நீங்கள் படிக்க மாத்திரம் சுற்றி கூட ஒரே நேரம் படிக்கணும். நல்லா எதிராக ஏற்கனவே கடைசியாக வேற ஒரு நாள் கொஞ்சம் கூட மாஸ்டர் மற்ற நல்லா அவ்வளோ பெருசாக முயற்சிக்கு அளவுக்கு தான் கடவுள் மாஸ்டர் யூஜ் பாருங்க. நீங்கள் படித்த விஷயம் வந்தால் 100 மார்க்ஸ், படிக்காத விஷயம் வந்தால் கஷ்டம். அவ்வளோதான். வர்றதுக்கு காரணம் என்ன? எவ்வளோ சக்தி. அந்த சக்தி எப்போ உங்களுக்கு வரும்? நீங்கள் முயற்சி. அப்போ எங்களை கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு லைட் மட்டும்தான் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டம் தான். நீங்கள் என்னென்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா தான் அதை முக்கியம். ஆனால் அதை உங்களோட நண்பர்கள் மட்டத்தில் நான் சொல்கிறது, நீங்கள் டியூஷன் முடிஞ்சு படத்துக்கு போகிறீங்களா? நான் அந்த இடத்துல படித்தேன், அதை நான் இப்படி இருக்கேன். ஏன்னா நீங்கள் என்னென்னத்துக்கு முக்கியத்துவம் உங்களோட படிப்பு முக்கியத்துவம் கொடுத்தா நீங்கள் அது படிப்பில் வளரும். தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அவங்களோட தொழிலில் வளரும். விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா விளையாட்டு வளரும். அவ்வளோதான். வேறு நித்திரை முக்கியத்துவம் கொடுத்தா நீங்கள் நித்திரையில் இந்த விசாரணை பார்த்து இந்திய உடம்பு நான் பார்த்தேன். அதனால ஒரு விஷயம் பள்ளிக்கூடத்தில் பேக்கை போட்டு பார்க்க முடியும். அதை கடைசியாக என்ன வேலைன்னா கல்வியில் வச்சு கட்டடம் ஏசி. அதனால் அவசியம் பயிற்சி இல்லை, மனசாலையில் பேக்கை போயிடும். அதே பயிற்சியாக கடைசியாக வச்சது கல்லூரி தெரியும். நீங்கள் எதை செய்கிறீங்களோ நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவே ஆகா என்பதுதான் பகவத்கீதை. இப்போ எந்த பிரச்சனை நீங்கள் பிரச்சனை வேலை நினைச்சா அந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கள். அதெல்லாம்
எங்களில் பிரச்சனை இல்லாமல் ஒரு நாள் உங்களுக்கு பிரச்சனை தராது. அதே மாதிரி அந்த அது 100% சரி. அதை நீங்கள் போய் நாங்கள் சொல்லலாம், ரெண்டையாதான் எனக்கு படிக்கலாம், அந்த போய் அப்படி சொல்லபடியாக தான் எனக்கு படிக்கலாம், சொன்னதுதான் நான் படிக்கிறது நிஜம். அந்த பிள்ளை தனியாக சொல்லியிருந்தா உங்களுக்கு கேட்காட்டா நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதுவும் நீங்கள் படிக்காதான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடையாது, உங்களை மார்க்ஸ் கிடையாது. அதான் பார்க்குறேன். ஏழாவது இருக்கு அந்த வேணாம் வந்து சூப்பராக இருக்கும், சீக்கிரம் எல்லாமே எங்கிட்ட வேலை கிடைச்சி இதனால் வெறும் நினைச்சா செய்தி. உதாரணமாக சொல்ல போனால் விளையாட்டு ஆரம்பித்தவர் வெளியே வெற்றி கோல் போட்டா ஃபுட்பாலில் சொல்கிறேன், ஃபுட்பால் கோல் அடித்தா அந்த கோல் நோய் இல்லை. அதே நேரம் அவர் தோற்றுருந்தா அல்லது அவரை மிஸ் பண்ணியிருந்தா காலம் உட்படுத்த இவ்வளோதான் எங்களை மனித மேடம் சரிதானே. அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ நாங்கள் எப்படி பார்க்குற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இருந்தால் தான் முக்கியம். உங்களுக்கு ஆடு வேலைப்பாங்க செய்யலாம், உங்களுக்கு விருப்பமோ அதை செய்யலாம். பயிற்சி சில பேர் இயற்கையாக வராமல் இருக்கலாம், அந்த இயற்கையாக வளர்க்கப்படாமல் இருக்கலாம். சரி, அப்போ அதை எதிர்கால சொல்கிறேன். எங்களுடைய மூளையில் மெமரி ஞாபகம் அது என்னன்னா 2 நரம்புகளுக்கு கனெக்ஷன் தொடர். அந்த தொடர் கிளியராக ஞாபகத்தை எல்லாம் இருக்கு. அந்த வளர்ச்சி வந்து குறிப்பிட்ட வயசு வரையில் அதுக்குள்ள நீங்கள் எடுத்த எல்லாம் ஒவ்வொன்று அந்த தொடர்புகளை நீங்கள் உருவாக்கி இருக்கலாம். உதாரணமாக பாடசாலையில் எல்லா பாடங்களையும் படிக்கணும். சமூக படிக்கலாம், சித்திரத்தை படிக்கலாம், சங்கீதத்தை படிக்கலாம், எல்லாத்தையும் உலகத்தில் எல்லாத்தையும் படிக்கலாம். உங்களுக்கு ஏன்னா மூளையில அதற்கு தேவையான ஒரு இணைப்புகளை உருவாக்கி அதை உருவாக்கி வச்சுட்டா நீங்கள் தேவையான நேரத்தில் அதற்கு இணைப்புகளை ஏற்படுத்தி அங்கால வளர்த்து கொண்டு போகலாம். இப்போ உயிரியல் துறையில் ஆரம்பமான மாணவர்கள் அந்த உயிரியல் துறையில் இருந்த பகுதியில் எடுத்து வளர்த்து கொண்டுவோம். கணிதத்துறையில் இருந்தால் அந்த கணிதத்துறையில் வளர்த்து கொண்டுவோம். சங்கீதத்தில் இருந்தால் அதை படித்து நேரத்தில் வளர்த்து கொண்டுவோம். அந்த தொடர்புகளில் இருந்து வளர்க்கணும். ஆனால் அதை அறியாமல் இருந்தால் உங்களுக்கு அந்த அதை திருப்பி வளர்த்தெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அதை எப்படி வளர்த்தெடுக்கிறது பயிற்சி மூளை ஆரம்பகால ஆசிரியராக ஒரு கல்லூரியிலே சந்தித்த ஒரு ஆசிரியர் இன்று தனது சேவையை நிறுத்திக்காலங்களிலே அதிபராக உயர்ந்து தனது சேவையாகியும் அதிபராகவே ஆசிரியர் பெருந்தகையே மாணவ செல்வங்களே அனைவருக்கும் எனது அன்பான மதிய வணக்கம். Let us all listen attentively and make the most of this section. Once again, a warm welcome to Dr. H.B. Arthur. Please join me in giving him a hearty round of applause. Thank you. And emergency care. His insights will help us understand injuries from accidents, medical responses, and critical first aid steps. Learning from his is an invaluable from Teaching Hospital Jaffna with us today at Udupi Girls College. Road accidents are a growing concern, and knowing proper treatments and first aid can save lives. This section is especially crucial for our grade 8 and 9 students as it equips you with காட்டி கல்லூரியினுடைய பயணமாகும். உமது கல்லூரிக்கு உங்களுடைய மாணவர்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இங்கே வருகை தந்திருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர்களை இந்த செயல்களை ஆர்வமாய் சாலையில் நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். விதிவிலக்குகள் தொடர்பாக வருகின்ற விபத்துகள் ஏற்படுத்துகின்ற நோயாளர் டாக்டர் அவர்களை நான் வருக என்று என்னுடைய கல்லூரி சமூகம் சார்பாக வரவேற்பதை மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலகட்டத்திலே நீங்கள்
இருக்கிறீர்கள். வீதி விபத்துக்கள் எதிர்பாராத விதமாக நிறைய நடக்கின்றன. இருக்கின்ற யாழ்ப்பாண வைத்தியசாலை நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர் எஸ்பி ஆனந்தன் டாக்டர் அவர்கள் நமது கல்லூரிக்கு வீதி விபத்துக்கள் தொடர்பாக பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இருக்கின்ற